டேய் தர்ம என்ன வாங்கிட்டு வரான் பாரு. மச்சான் என்னமோ விசேஷமா வாங்கிட்டு போறா போல தெரியுது. விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பா கிட்டமேன்னு வாங்கிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சிருந்தா அதை நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்டா. வேண்டாப்பா, நீங்க எப்படியே வண்டியை ஸ்டாண்டு போட்டு மேல உட்காந்துக்கிட்டு ரோட்ல வர்ற போறவங்க எல்லாம் மச்சா மாமான்னு கூப்பிட்டுருங்க. எவனா 2 முத்து முத்துவான். ஆளை பாரு. என்ன ராசா தேக்கா பல்ல பூரா காமிக்கிற? என்ன சரியா தானே இருக்கு? இதா என்ன விலை தெரியுமில்ல? 20 ரூபா. எங்க வீட்டுக்காரன் கையில பார்க்கலாம் வாங்கி தரேன் பாப்பா. சிரிக்கிற நீ 10 பைசா போட்டு பொடி போட வைக்கல அது ஆளு உனக்கு இதெல்லாம் வாங்கி தர போறானா? தங்கச்சிக்கு இந்த பொம்பளைகளுக்கே பொறாம ஜாஸ்தியாப்பா. செல்வி என்ன செல்வி, உங்க அண்ணன் தெருவுல ஒரே கூத்தடிக்குது. ஏய் என்னடி சொல்ற? இங்க வாடி. ஐயோ ஏதாவது அசட்டுத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றத போய் பாரு. ஐயோ நான் மாட்டேன்ப்பா, மானமே போயிடும். நான் எங்கேயாவது மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறேன். பாட்டிமா என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது? வரலையேப்பா. விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கியப்பா. ஐயோ ஐயோ ஒண்ணுமே புரியல, உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. அம்மாடே செல்வி, அசடு அசடு வாங்கிட்டு வரானா உலகத்துல அதிசயமா தங்கச்சிக்கு. வாடா வாடா இங்க. என்னது இது? தங்கச்சிக்கு வானது மாமி புடிங்கிட்டு போகுது. மாமே வாடா வாடா. மாமே மாமே அத கொண்டா. உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா உன் தங்க கேட்டன்னா இப்படி காலனிக்கே தெரியற மாதிரியா வாங்கிடுவ? தங்கச்சி ஒண்ணும் கேட்கல. அட நான் தான் ஏதாவது வாங்கலாமேன்னு கடைக்கு போனேனா, அங்க போனா கொட்டை எழுத்துல பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னு போட்டிருந்தான். அட நான் வேற தங்கச்சி தனியா விட்டுட்டு ஆபீஸுக்கு கீபீஸ்னு போயிடுறேனா, அதான் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை மாமி. ஏன் இதை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க? இத வேற என்ன எதுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு ஊங்கி ஒரு அரைய மண்டமா இருக்குது. தர்மு, உன் தங்கைக்கு நீ அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறத விட காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே. அதுதான் இப்ப நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. வாஸ்தவம் தான் மாமி. நான் என் தங்கச்சிக்கு பூ வாங்கியிருக்கேன், புடவை வாங்கியிருக்கேன். மாப்பிள்ளைய போய் எங்க தேர்றதுன்னு தான் தெரியலையே. இந்த பாருப்பா, ஒரு இடங்கன்னா வாங்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர், ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர். அதே மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காருப்பா. புரோக்கரா? புரோக்கரை போய் நான் எங்க தேடுவேன்? அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? ஐயோ இத வேற உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சிலுக்கு ஜிப்பா போட்டிருப்பான், வாயில வெத்தலை வாக்கு போட்டிருப்பான், நெத்தியில சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பான், அப்புறம் கையில வெத்தலை போட்டு வச்சிருப்பான். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதானே? விடுங்க, புரோக்கரை புடிச்சிடுறேன், கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வாங்க. உங்க நெளிவு சிலுவெல்லாம் தொழில காட்டுங்கடி. எங்கிட்ட ஏன் காட்டுறீங்க? தாரா, நீங்க 2 பேரும் ஹோட்டல் கில்பாவுக்கு போறீங்க. விபச்சார ஒழிப்பு மகாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்காக மந்திரி வந்து ரூம் நம்பர் 9 தங்கி இருக்கிறாரு. மீட்டிங் போறவரெல்லாம் அவருக்கு போர் அடிக்குதான். நீங்க போய் விபச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. காசு பணம் தரமாட்டான். கட்சிக்காரனுங்க போட்ட துண்டுங்க இருக்கும், அதுல ஒரு 10 15 பொறுக்கிட்டு வாங்க. 2 பேரும் ஒரே ரூமா? அவன் 4 பேரை கேட்டாண்டி. போங்கடி, அப்பதான் தொழில் தகராறு இல்லாம நடக்கும். தேவைதான், வா. ஓல்டன் 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 ஓல்டன். மாமி சொன்ன மாதிரியே சிலுக்கு ஜிப்பா, நெத்தியில சந்தன போட்டு. வேற ஏதோ சொன்னாங்களே, கையில வெத்தலை பொட்டி. கையில வெத்தலை பொட்டி. அடடா, கண்டேன் புரோக்கரை. தங்கச்சி நல்ல காலம் பிறந்துருச்சு, தங்கச்சி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அம்கே நெல்ல. நீங்க புரோக்கர் தானே? ஆமா, நான் தான் புரோக்கர் வில்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். சரி அதெல்லாம் விடு. அது வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. நீ தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணணும். பொண்ணுங்களை தேடி நாம அலைய வேண்டியதில்ல போல இருக்க. காலம் மாறி போச்சு இல்ல? ஆமா, பொண்ணு யாரு? பொண்ணு யாரா? ஊரா விட்டு பொண்ணுக்கு நாயா ஊண்ட வந்தோங்கணும். என் தங்கச்சி தாயா, என் தங்கச்சி. ஓ, அண்ணனுங்களே இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டீங்களா? சரி சரி, பொண்ணு எப்படி இருக்கும்? பொண்ணு கிளி மாதிரி இருக்குயா. பார்ட்டிங்க ஆட்டோல வந்து போறதுக்கு தெருவுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காதே? பிரச்சனையா? சிச்சி, அது பெரிய காலனியா. ஆட்டோல என்ன, லாரியிலே வந்து போலாம்.
அப்ப சரி, நான் ஆல் இந்தியா மார்க்கெட்டே பிடிச்சிடுறேன். நீ அட்ரஸ் சொல்லு. விலாசம் தானே, எழுதிக்கோ. எஸ் தர்மு, நம்பர் 27 இ பிளாக், பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். வந்து சேர்ந்துரு. யோ, எதுக்கு அட்ரஸ் வாங்குற? இவர் தங்கச்சிய தொழில் இறக்கணும்னாரு, அதான் அட்ரஸ் கேட்டேன். ராமசாமிண்ணா, நான் தான் நம்ம செல்விக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு விலாசம் கொடுத்துட்டு இருக்கேன். கேட்டியா ஐயா? அவன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கான். நீ தொழில் இறக்கணும் பாக்குறியா? உதச்சேன்னா ஐயோ, பொழைக்க விட மாட்டானுங்க போல. என்ன தம்பி, இவங்கிட்ட எல்லாம் போய் அட்ரஸ் கொடுக்கலாமா? நான் ஜிப்பா பார்த்து ஏமாந்துட்டேனே. இவன் வேற மாதிரி வெத்தலை போட்டியா? யோ, விலாசத்தை அழிச்சிரியா? அண்ணா, நான் முதல்ல போய் குளிச்சு முழுகி என் சைக்கிளையும் கழுவணும். வாங்க போலாம். தம்பி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயுள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இவர் 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவாரு. ஏன்னா இவர் பாக்குற உத்தியோகம் அப்படி. மந்திரி அறிவழகனுக்கு இவர் தான் PA, அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். இவரை கேட்டுதான் அவர் எதுவுமே செய்வாருங்க. என்னது, மந்திரிக்கு பியவா? தர்மு, இந்த பையன் நம்ம செல்விக்கு மாப்பிள்ளை வந்துட்டான்னா நம்ம காலையில தண்ணி பிரச்சனையும் இருக்காது, ரேஷன் பிரச்சனையும் இருக்காது. ஆமாமா, இத பாருங்க, பொண்ணு வந்து காப்பி கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது, கால்ல விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு அறவே பிடிக்காது. மாப்பிளை முற்போக்குன்னு உடையவரு. பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிளை பாக்கட்டும், அது போதும். அம்மாடி, போய் செல்லியை கூப்பிட்டோமா. அம்மாடி, செல்வி, எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுக்கோமா. செல்வி உள்ள கூட்டு போகமா. அப்போ இந்த சீர்வரிசை நகரட்டு விஷயங்களை பேசலாமா? சேச்சே, கரும்பு தின்ன கூலி கேட்கிறவன் கொலகாரனுக்கு சமம்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும் போது கட்டின புடவையோட அனுப்புங்க, அது போதும். இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம். உன்னோட அண்ணாவுக்கும் மாப்பிளைய புடிச்சு போச்சு, எங்க எல்லாருக்கும் மாப்பிளைய புடிச்சு போச்சு. தட்ட மாத்திக்குங்க. மாப்பிளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தம்பிக்கு மந்திரி தான் எல்லாமே. அவரு சார்பா நான் வந்திருக்கேன். தட்ட நான் வாங்கிக்கிறேன். குடுப்பா. கொடுத்துலாமா? நேரம் நல்லா இருக்குல்ல? நன்னா இருக்கு, குடு. மாமா, முகூர்த்த நேரம் வந்துருச்சு. மாங்களுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா இருக்கு மாமி, மந்திரி வர சொல்லிருக்காருல்ல, அவர் வந்தப்பறம் தாலி கட்டினா போதும். ஐயர்வாள், இருந்து வந்து தாலி விடுங்க, நான் பார்த்து வந்துடுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? போ, உட்காருங்க உட்காருங்க. இத பாருங்க, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எல்லாம் போயிடாதீங்க, எல்லாம் 1000 ரூபாய் சமைச்சிருக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, எல்லாருக்கும் வணக்கம். மாமி, வாங்க 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 வாங்க. காலை உள்ள அடக்கி வைக்க. வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க இல்லைங்க. போய் காலை எடுத்து விடும். போடுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருப்பா. பாருங்க, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் வரேன். பழம். ஐயா வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க. இது நம்ம வீடு மாதிரி, நான் என்னைக்கு வேணும்னாலும் சாப்பிட்டு போய். நீ வந்தவங்களை கவனி. வரட்டா? வாங்க. ரைட். ஏன்பா தர்மு, கல்யாணம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சீங்களா? எல்லா வயசுலயும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. மந்திரி இருக்காருல்ல, தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் அவர் பங்களாவிலே முதராத்தி வச்சு சொல்லிட்டாரு. எல்லாம் மாப்பிள்ளையா நினைச்சியா? இந்த முகத்தை பார்த்து நீ போ. அடேங்க அப்பா, இந்த வீட்டுக்கு ஒட்டடை அடிக்க 1 மாசம் ஆகும் போல இருக்கு. ஆமா, இந்த பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எந்த ரூம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? அதோ அந்த ரூம் தான். ஆனா 10:30 மணிக்கு தான் நல்ல நேரம். அது வரைக்கும் எதுவும் நடக்கூடாது தம்பி. ஆமா 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 ஆமா, நேரங்கள் எல்லாம் சரியா பாத்துக்கணியா. சரி, உள்ள போ போ.
மாப்பிள 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 அது வந்து ஒண்ணும் இல்ல தங்கச்சி கொஞ்சம் அந்த மாதிரி திரும்பிக்குமா ஒண்ணும் இல்ல மாப்பிள அது 10:30 மணிக்கு மேலதான் நேரம் நல்லா இருக்கா, அதுக்கு மேலதான் அந்த அது நடக்கணுமா. அதனால என்ன? அதனால ஒண்ணு இல்ல அது வரைக்கும் தங்கச்சி எப்படி நிக்கலாமா இல்ல அது வரைக்கும் உள்ள உட்காரட்டுமே அதான் ஒரு கேடு செய்யலாம் தான். எப்படி தங்கச்சி உள்ள உட்காரணுமா? தங்கச்சிமா அம்மாடி போமா. அடா என்ன மனம் பன்னீராலே கழுவிப்பான்னு நினைக்கிற ரூம. அம்மாடி தங்கச்சி நீ உட்காருமா, நான் வெளியே இருக்கிறேன். 10:30 டான் அடிச்ச உடனே மாப்பிளை உள்ள அனுப்பிச்சிருமா, நான் வெளியே இருக்கமா. ஐய மழையா மாப்பிள தான் முதல்ல போகணும், தங்கச்சி பின்னால போகணும்னு மாமி சொன்னாலே மாத்தி உட்கார வச்சுட்டேனே. ஐயா சரி, யாரு முதல்ல போனா யாரு பின்னால போனா, நான் தாய் மாமா ஆனா சரி ஆயிடுவேன். ஏயா இந்த வீட்டுல பொம்னாட்டிகளே இல்லையா? அதான் நோண்டி கேள்வி கேட்டு நீ இருக்கிய. யோ பொண்ணுக்கு அண்ணனா நான் தான் கேட்கணும். போயா ஆளையும் தொப்பையும் பாரு. தலைவர் என்ன சரகன் சார் கிக்கே யார்ல தீப்பிட்டு போடுறா சீட்டை முதல்ல போடுறா. மாப்பிள என்ன நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அடப்பாய சரி கையில வாட்ச பாருங்க, மணி 10:30 ஆச்சு, தங்கச்சி காத்துட்டு இருப்பா. உள்ள போங்க. நல்ல நேரம் வந்தா அது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு நீங்க போகாம எழுந்து போங்க, தங்கச்சி காத்துட்டு இருக்கா. போறேன் இரியா. யோ எழுந்திருக்கியா? போங்க மாப்பிள, மணி 10:30க்கு மேல ஆச்சு. சே உன் கூட பெரிய ரோதனையா போச்சே. யோ என்ன எல்லாம் சூதாடுறீங்களா? ஐயோ ஏன் தங்கச்சி கத்துறா? சும்மாரியா, மாப்பிள்ள தான் உள்ள போயிருக்காருல, அவங்களுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கும், இதுக்கு போய் நீ சந்தோஷத்துல கத்துறாளா? சரி உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும், தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு 2 கோடி புண்ணியமா இருக்குமா? இந்த பாரு, கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணாம கரெக்டா பண்ணாம இரு. நான் பிபி பேஷண்ட், என்னால ஓட முடியாது. கண்ணு இல்ல கேட்க மாட்டாங்களே. பாடி ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு ஓடி. மாப்பிள என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பாத்ரூம் போயிருந்தையா? ஏன் அதுக்கு என்ன? பாத்ரூம் போனீங்களா? தங்கச்சி இப்ப வீரன் கத்தனால பழைய பங்களா ஏதாவது பெருச்சாலு கிரிச்சாலு ஓடி இருக்கும், தங்கச்சி பார்த்து பயந்துருப்பா. ஓ பெருச்சாலி எல்லாம் இருக்கு அந்த பங்களால. சரி மாப்பிள திரும்பவும் ஏன் கத்துறா தங்கச்சி? ஐயோ அம்மாடி செல்வி தங்கச்சி அம்மா. ஐயோ டேய் 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 பொறுக்கி நாய்களா? மாப்பிள பெருச்சாலி இல்ல மாப்பிள, அந்த மந்திரி மாப்பிள. நீங்க பாத்ரூம் போனீங்கல்ல, அப்ப அந்த உள்ள போயிட்டு இருக்கோம். தங்கச்சியை போட்டு சித்திரவதை பண்ற மாப்பிள. நான் போய் கேட்டா அடிக்க மாப்பிள, வந்து செருப்பாட்டு அடிக்க மாப்பிள. வாங்க மாப்பிள. புதுசா ஒரு பாலம் கட்டினா தலைவரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்ட சொல்றீங்க, புதுசா ஒரு கடை கட்டினா தலைவரை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்றீங்க. புதுசா நான் ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆரம்பிச்சு வைக்கட்டுமே? ஐயோ ராசியான கையா. இத பாரு மச்சான்,
உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா நான் வசதியா இருக்கணும், நான் வசதியா இருக்கணும்னா தலைவரை நான் சந்தோஷப்படுத்தணும். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான். நான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கேன். ஆட மானம் கட்டவனே, கட்ட பொண்டாட்டிய போய் ஐயோ என் தங்கச்சியை பாழகத்தை தள்ளிட்டே. அம்மாடி தங்கச்சி, அம்மா அம்மாடி, அம்மாடி தங்கச்சி, அம்மா ஐயோ விடுறா விடுறா தங்கச்சி, அம்மா அம்மாடி ஐயோ தங்கச்சி, ஐயோ ஐயோ ஆட்டோலே, அம்மா அம்மாடி, அம்மா அம்மாடி என்கிட்ட வராத. ஐயோ அம்மாடி, அம்மா அம்மா அம்மாடி, ஐயோ அம்மாடி செல்வி, அம்மா ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மாடி, அம்மா செல்வி, ஐயோ
நீ நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸ்காரங்க இல்ல. அப்ப நீங்க வா சொல்றோம்.